இறைவன் எங்க இருக்கான்? வெட்ட வெளியால இருக்கான். அப்ப வெட்ட வெளிக்கு நீங்க தலையால போவீங்களா, காலால நடந்து போவீங்களா? நீங்களே சொல்லுங்க. ஏன்னா தலையில தானே உயிர் இருக்கு. தியானம் தலையில தானே பண்ண முடியும். தியானத்தினால தானே இறைவன் அடைய முடியும். அதனாலதான் தலையால போறாங்கன்றான். இதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்ல? அந்த அண்ணா வித்தையா காட்டினாங்க, அந்த அம்மா சர்க்கஸ் வித்தையா காட்டினாங்க. தலைகீழ புடவைய தூக்கி இறுக்கி இப்படி கட்டிக்கிட்டு கோமர மாதிரி இப்படி 2 கால்ல நடந்து போறதுக்கு. அவங்க எப்படி நடந்து போனா நமக்கு என்ன முதல்ல? இது எனக்கு தேவையா? இறைவனை பார்த்தாங்களா? அதுதான் தேவை. எப்படி பார்த்தாங்க? அவங்க தலையால பாரு தலையால பாருன்னு தலைப்பாடா சொல்றாங்க. பாரு பாருன்னு தலைப்பாடா அடிச்சுக்கிட்டேன்ப்பா. இந்த மொழி எல்லாம் மாறி மாறி போச்சு. இதுக்கும் காரைக்கால் அம்மையார் மேல தப்பு இல்ல. காரைக்கால் அம்மையார் கரெக்டா சொல்லிருக்காங்க. தலையால போன இறைவனடைய தலையே வாசல், தலைவாசல்ங்கிறான். தலைவாசல திறந்துட்டு போன தலையால போன இப்படிதான் சொல்ல முடியும். அப்ப நீங்க ஒண்ணுத்தையும் தவறா கடவுள்னா கடவுளுக்கு போயிட்டீங்க. கடவுளுக்கு போயிட்டீங்க. சம ஆதி செத்து போறதுக்கு போயிட்டான் இல்லையா? சிவன் சொத்து குலநாசம். அங்க இருக்கிற விதி எடுத்தவரே பயப்படுறான். நாசம்னா மூக்கு, சிவன் சொத்துன்னா வாசி. அந்த வாசி இங்க ஒண்ணும் இல்லாம போயிடும் புருவமத்திக்கு போச்சுன்னா. அப்ப சிவன் சொத்து குலநாசம் ஆயிடுச்சுன்னா மோட்ச நிலை. நீங்க ஒண்ணு விபூதி அங்கேயே தட்டு வந்துட்டீங்க. எங்க அவன் சொத்தை எடுத்துட்டு வந்து என் வீட்டுல இருக்கிற பொருள்லாம் நாசமா போயிடுமோ இல்லையா? அதான் அன்னைக்கு சொல்ல மறந்துட்டேன். அதுதான் பன்றிக்கு நன்றி சொல்லி குன்றின் மேல் ஏறி நின்றால் வென்றிடலாம் குலசேகரன். இந்த இம்சை அரசன்ல வரத பத்தி சொன்னா இன்னைக்கு மறந்துட்டேன். என்னன்னு கேட்ட யாருமே சொல்ல பாருங்க, கரெக்டா ஞாபகம் வந்துருச்சு. பன்றிக்கு நன்றி சொல்லி. பன்றினா அவங்க மூலாதாரம் பன்னி மாதிரி மலத்திலேயே அழிஞ்சிட்டு இருக்கு பாருங்க, அலைஞ்சிட்டு இருக்கு பாருங்க. மண்ணாசை பொன்னாசை பொருளாசை, மண்ணாசை பெண்ணாசை பொருளாசை, இப்படியே உழண்டுட்டு இருக்கிற அந்த பன்னிக்கு, இப்படியே என்ன சுத்த வச்சிட்டு இருக்கிற அந்த பன்னிக்கு, ஏன்னா இந்திரன் பன்னியா பிறந்தான்னு ஒரு கதை இருக்கு பாருங்க. இந்திரன் என்னவா பிறந்தான்? பன்னியா தானே பிறந்தான். அந்த பன்றிக்கு நன்றி சொல்லி, குன்றுனா இது மூக்கு குகை, குன்றின் மேல் ஏறி நின்றால் வென்றிடலாம் குலசேகரனே. குலசேகரனா நீங்க சொல்றீங்களா? குலதெய்வம் எது? குலதெய்வம் எது? என் குலதெய்வம் எது? நீதான் குலதெய்வம். இதை விட்டுவிட்டு எந்தெந்த கல்லியை கும்பிட்டீங்கன்னா எப்படி வரும் குலதெய்வம்? அவன் குலதெய்வத்தை கட்டிதான் போட்டு வச்சிருப்பீங்க நீங்களே. இதுல வேற ஒரு மந்திரவாதி வந்து சொல்லுவோம், உன் குலதெய்வத்தை யாரோ கட்டி போட்டான், ஒரு 10,000 வெள்ளி கொடுத்தினா நான் அவுத்துட்டுறோம் பாரு. உடனே நீங்களும் எடுத்துட்டு போய் என் குலதெய்வத்தை தயவு செய்து அவுத்துடுப்பா. என் வீட்டுல ஒரே சண்டை சச்சரவா வருது. வீடுனா சண்டை சச்சரவு இருக்குதான் தெரியும், அவங்களுக்கு தெரியும். புரியுதுங்களா? ஏன் வீட்டுல சண்டை சச்சரவு வருதுன்னா அது உங்க குலதெய்வம் கட்டி போட்டதான். யார் கட்டி போட்டனா உங்க மனதால நீங்களே தான் கட்டி போட்டு வச்சிருக்கீங்க. அப்ப அதை அவுக்கணும்னா இதுதான் உங்களுக்கு சூட்சமம், தியானம் தான். அப்ப உங்க எல்லா பிரச்சனைக்கும் தியானம் தீர்வு. குழந்தை படிக்கிறதுக்கும் தியானம் தீர்வு. இங்க நிறைய விஷயம் நடந்திருக்கு. குழந்தை நல்லா படிக்குது, தீட்சை கொடுத்து.